அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 5 விதமான பிடிகள் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி அட்டாக்குக்கு எப்படி மாற்றி கைகளை மாற்றி போட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாருங்கள், இந்த மாதிரி அடிக்க வந்தால் பாருங்கள், இந்த மாதிரி அடிக்க வந்தால் இந்த மாதிரி கேட்ச் பண்ணிக்கிறோம். கேட்ச் பண்ணிவிட்டு உங்களோட வலது கையை தூக்கிட்டு பாருங்கள், இதை அழுத்தி ஃபுல்லாக இங்கே ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த ஷோல்டர் பிடிங்கிறோம், அதாவது இந்த மூட்டு பிடிங்கிறோம். பார்த்துங்க, என்ன டைம் பாருங்கள், இந்த மாதிரி அடிக்க வராங்க. வலது கையை தூக்கி இந்த மாதிரி அதே தான் அப்படியே பெண்ட் பண்ணி இங்கே அழுத்தினா போதும், ஷோல்ட்ரு உடஞ்சிடும். பார்த்து ரொம்ப கவனமாக செய்யணும். இப்போ அதே அட்டாக்குக்கு எப்படி அதை கொஞ்சம் மாற்றி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே அட்டாக் தான் பண்ணுறாரு. உங்கள் கையை பாருங்கள், இங்கே லாக் பண்ணுறோம், அதாவது உள் பக்கமாக விட்டு அவரோட வலது கையை கேட்ச் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இதை அழுத்த அதே மாதிரி மூட்டு பிடிக்கிறோம். பாருங்கள், என்ன செஞ்சு காட்டுறேன். கேட்ச் பண்ணுறீங்க, இதோட வலது கையை விடுறோம், அவர் கையை க்ளோஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே கேட்ச் பண்ணி அழுத்தினா போதும். கொஞ்சம் ஓங்கி அப்படி அழுத்தினா போதும், இந்த மூட்டு பிடிக்கிறோம். ரொம்ப கவனமாக விளையாட்டாக செய்யக்கூடாது, ரொம்ப கவனமாக பார்த்து பயிற்சி பண்ணணும். ஸோ அதே தான் எப்படி மாற்றி போடலான்னு பார்க்கணும். அவர் அதே அட்டாக் தான் பண்ணுறாரு. உங்களோட வலது கையை உள்ளே போடுறோம், உள்ளே போட்டு உங்களோட இடது கையை கேட்ச் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், பின்பக்கமாக இப்படி அழுத்தம். இந்த மாதிரி பின்பக்கம் அழுத்தா போதும், வலி உயிர் போகும். பாருங்கள், மெதுவாக செஞ்சு காட்டுறேன். இடது கையில் கேட்ச் பண்ணிக்கிறீங்க, உங்களோட வலது கையை உள்பக்கமாக வைக்கிறோம், இங்கே கேட்ச் பண்ணுறோம். பிடிக்க வரைக்கும் அவர் வந்து அப்படியே தான் இருக்கார். இப்போ பாருங்கள், கையை வந்து திருப்பி அழுத்தும்போது பாருங்கள், ஃபுல்லாக வலி, ஃபுல்லாக உட்கார வச்சோம்னா வலி உயிர் போகும். ரொம்ப கவனமாக பார்த்து பயிற்சி பண்ணணும். இப்போ அதே அட்டாக் தான் எப்படி இடது கையில் போடலான்னு பார்க்கலாம். அதாவது இடது கைனா என்னோடய இடது கையில் எப்படி அதே அட்டாக்கை போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வலது கையை உள்பக்கம் விட்டோம், இப்போ இடது கையை விட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அடிக்கும்போது இந்த கையில் கேட்ச் பண்ண போதுன்னா இந்த கையை எப்படி மாற்றிக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரே கையில் செஞ்சிடும் அப்படின்னா இங்கே வந்து இங்கே மாற்றிக்கும். பாருங்கள், நட்டு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு சரியாக கேட்ச் பண்ண முடியலன்னா இடது கையில் பிடிச்சி வலது கையில் இப்படி மாற்றிக்கலாம். இல்லை வலது கையில் போடணுன்னாலும் இப்படியே வலது கையும் போட்டுக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா இடது கையில் கேட்ச் பண்ணுறோம், வலது கையில் மாற்றிக்கிறோம். உங்களோட பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இடது கையை உள்ளே விட்டு உங்களோட வலது கையை கேட்ச் பண்ணி இதை பாருங்கள், காலை பின்பக்கமாக போட்டு இங்கே அழுத்தணும். பயங்கரமாக வலி உயிர் போகும். இன்னொரு டைம் செஞ்சு கட்டுற பாருங்க. இடது கையில் கேட்ச் பண்ணுறோம், வலது கையில் மாற்றிக்கிறோம். உங்களோட இடது கையை தூக்கி உங்களோட வலது கையை கேட்ச் பண்ணுறீங்க. அவரை காலை மட்டும் முன்பக்கமாக எடுத்து போட்டு அவரை இந்த பக்கம் கேட்சாக போகும். ஷோல்ட்ரு குடிஞ்சிக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பில் பயங்கர பெயின் இருக்கும், அதாவது இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு டைம் செஞ்சு காட்டுற பாருங்கள். 1 2 பாருங்க, 3 இப்போ 4. அவ்வளோதான். பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்க. இப்போ அதே லாக்கை வந்து நம்ம இந்த 3 லாக்குமே வந்து அவர் பின்பக்கமாகவே சாய்ச்சோம். இப்போ போகிற லாக்கு பார்த்தீங்கன்னா அவரை முன்பக்கமாக சாய்க்க போகிறோம். பாருங்கள், இதுவுமே ரொம்ப கவனமாக செய்யணும். பாருங்கள், இங்கே கேட்ச் பண்ணிக்கிறோம், இடது கை உள்ளே விடுறோம், இதை கேட்ச் பண்ணி இதுக்கு முன்னே லாக்கு பார்த்தீங்கன்னாக்கா பின்பக்கமாக இப்படி சாய்ச்சிருக்கோம். அதாவது இப்போ காலை எடுத்து போட்டு பின்பக்கமாக சாப்பிட்ருக்கோம். அதே லாக்கு தான். இங்கே வந்தீங்க, இங்கே பாருங்கள், உங்களோட இடது காலை முன்னாடி போட்டு அவரை முன்பக்கமாக இப்படி சாய்க்கணும். பயங்கரமாக வலி இருக்கும். பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். இன்னொரு டைம் செஞ்சு காட்டுற பாருங்கள். இடது கையில் கேட்ச் பண்ணுறோம், வலது கையில் மாற்றிக்கிறோம். உங்களோட இடது கையை தூக்கி இங்கே லாக் பண்ணிக்கிறோம், அதாவது இங்கே லாக் பண்ணிக்கிறோம். உங்களோட இடது காலை தூக்கி முன்பக்கமாக வச்சு இங்கே பாருங்கள், முன்னோக்கி அடுத்துனா போகும். ஃபுல்லாக வலி இருக்கும். ரொம்ப கவனமாக பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். மெதுவாக பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். இன்னொரு டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு காட்டுற பாருங்கள். 1 2 3 4. ஓகேங்களா? அதே அட்டாக் தான். இந்த பிடி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த பிடியில் இவ்வளோ வலி இருக்கா, வலிக்குமா அப்படின்னு சில டவுட் கூட வரும்.
ஆனால் கண்டிப்பாக பயங்கரமாக வலி இருக்கும். பாருங்கள், அதே தான் இங்கே பயிற்சி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே வச்சு இங்கே அழுத்தினாலே போதும். பார்க்கும்போது எப்படி இது எப்படி வலிக்கும் அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள், நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். அழுத்த அவர் பாருங்கள், பெயின் வந்து கையை தட்டுவார் கீழே பாருங்கள். அழுத்த உட்கார்றாரு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வலி இந்த இடத்துல போகிறதுனால வலி உயிர் போகும். பாருங்கள், இன்னொரு டைம் செஞ்சு காட்டுற மெதுவாக டச் பண்ணுறோம். கையை உள்ளே விட்றீங்க. இங்கே பாருங்கள், நல்லா இங்கே வரைக்கும் உள்ளே விட்டு இந்த இடத்த அழுத்தினா போதும். இந்த இடத்த அழுத்தினா போதும், வலி உயிர் போகும். அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கலாம். நம்ம சொல்கிற வரைக்கும் அவர் லாக்கில் தான் உட்காந்துருப்பார். பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். ஒரே மாதிரி அட்டாக்குக்கு நம்ம கிட்டத்தட்ட இப்போது ஒரு 6 விதமாக லாக் போட்டிருக்கோம். பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ லாக்கில் போட்டிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.